ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, கமெண்ட்டில் எந்த டிஷ் வேணாலும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க பிரியாணி பண்ண சொல்லி. அது வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவ சொன்ன மாதிரி நம்ம பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ அது என்ன பிரியாணின்னு பார்க்கணுமா? ஸோ இன்றைக்கான பிரியாணி நம்ம காளான் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், இல்லை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றா சொல்கிறேன், எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பெரிய ஆனியன் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்கிட்ட பெரிய ஆனியன்லேயே சின்னதாக ஆனியன் இருக்கும் இல்லையா, அதுதான் இருக்குது. ஸோ அதே நான் ஒரு 5 கவுண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா? ஓகே, நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பூண்டு, கார்லிக், ஓகேவா? அதை நம்ம உரிச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ஷாப்பில் பை பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் பை பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு பூண்டும் கொஞ்சமாக இஞ்சி மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பூண்டை க்ளீன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இஞ்சி க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஓகேவா, பூண்டும் உரிச்சாச்சு, இஞ்சியும் நம்ம தொலையெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தக்காளி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் 2.5 or 2 கூட எடுத்துக்கலாம். நான் 3 போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம். சாரி, க்ரீன் சில்லிஸ் மறந்துட்டு வந்துட்டேன். நான் போய் பறிச்சுட்டு வந்துட்டேன். க்ரீன் சில்லிஸ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒவ்வொன்றா வாஷ் பண்ணதெல்லாம் எடுத்து நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் கட் பண்ணிக்க போகிறோம். இன்னைக்கு நீங்கள் ஒரு சின்ன கை இதில் பார்க்க முடியும், ஏன்னா என் குழந்தை தான். ஸோ அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியனும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீன் சில்லிஸ் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிடலாமா? ஓகேவா? ஆல்மோஸ்ட் டன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி ரெடி பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம புதினா ரெடி பண்ண போகிறோம். ஆமாம், ஓகே. நான் ஒன்றா எடுத்து போடுறேன், நீ ஏன் எடுத்து கீழே போடுற? சரி கையாடி. நெக்ஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் பிச்சும் போட்டுக்கலாம். எனக்கு கையில் கொஞ்சம் அடிபட்டுருக்கனால நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். பக்கத்தில் ஒரு செஃப் உட்காந்துருக்காங்க, பார்க்குறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம காளான் கட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஃப்ரெஷ் காளான், ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் நிறையா மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கலாம். இல்லை ஓகே, ஒரு 1, 2 or 3 or 4 மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, நம்ம காளான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? சின்ன செஃப் வேறு மடி விட்டு இறங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களை இதுக்கு வச்சுட்டு நான் சமைச்சிட்ருக்கேன். எங்களுக்கு சத்தம் போட்டுட்டாங்க பார்த்தீங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இவங்க தான் மகிழோட அம்மா தான் நான். ஸோ மகிழ் மாம். ஓகே, ஓகே, நம்ம காளான் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இதை இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? தேவையான பொருளெல்லாம் இப்போ வந்து 1 by 1 பார்த்துடலாமா? டொமேட்டோ, ஆனியன், க்ரீன் சில்லிஸ், புதினா கொத்தமல்லி, நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் மஷ்ரூம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சமையலப்போ உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் தரேன். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு அதில் குக்கர் ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? குக்கர் நல்லா சூடானதும் நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வந்து நம்ம 2 பட்டை போட்டுக்கலாம். பட்டை போட்டதுக்கப்புறம் லவங்கம் போட்டு சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். பிரியாணி இலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் சேர்க்கலாம். வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லிஸ் நான் கட் பண்ணலை, சும்மா கீரி தான் வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி 2 இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த எண்ணெயில் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு நல்லா கலக்கலாம். நெக்ஸ்ட்டு காளான் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசியும் போட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் உப்பெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம மூடி போட போகிறோம்.
ஓகே 2 விசில்ஸ் வரட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுவோம்.